அடுத்தபடியாக வரவேற்புரையாற்ற தமிழ்நாடு சட்டமன்ற காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவரும் தமிழ்நாடு அரசினுடைய சுற்றுலாத்துறை அமைச்சருமான மாண்புமிகு எஸ். ராஜேஷ்குமார் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். விருதுநகர் வீதியிலே வெள்ளையனை எதிர்த்து வீர முழக்கமிட்ட சிவகாமி பெற்றெடுத்த சிற்பிக்குள் முத்து கல்வி கண் திறந்த கர்ம வீரர் காமராஜர் நாமம் வாழ்க வாழ்க வாழ்க. பாரத ரத்னா ராஜீவ்காந்தி புகழ் ஓங்குக. பாரத ரத்னா ராஜீவ்காந்தி புகழ் ஓங்குக. அன்னை சோனியா காந்தி அம்மையார் வாழ்க. இளந்தலைவர் ராகுல் காந்தி வாழ்க. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய புதிய தலைவராக அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் மதிப்பிற்குரிய மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் மோடிக்கு சிம்ம சொப்பனமாக விளங்கிக் கொண்டிருக்கின்ற பாராளுமன்றத்தினுடைய எதிர்க்கட்சி தலைவர் மதிப்பிற்குரிய ராகுல் காந்தி அவர்கள் காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய அகில இந்திய அமைப்பு பொதுச் செயலாளர் கே.சி. வேணுகோபால் அவர்கள் மதிப்பிற்குரிய அன்னை சோனியா காந்தி அம்மையார் அவர்கள் மதிப்பிற்குரிய சகோதரி பிரியங்கா காந்தி அவர்களுடைய ஆசியோடு தமிழகத்தில் தமிழக காங்கிரஸ் கமிட்டிக்கு புதிதாக மதிப்பிற்குரிய விருதுநகர் பாராளுமன்ற உறுப்பினராக சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியில் பல்வேறு பொறுப்புகளை வகித்து தெலுங்கானா மாநிலத்தினுடைய தற்போதைய பொறுப்பாளரும் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியினுடைய காரிய கமிட்டியினுடைய உறுப்பினரும் தமிழகத்தில் மட்டுமல்ல இந்தியா முழுவதும் மாணவர் காங்கிரஸ் அமைப்பு, இளைஞர் காங்கிரஸ் அமைப்பு, இப்படி அனைத்து அமைப்புகளிலும் கடைநிலை தொண்டர்களுடைய செயல்பாடை பற்றி நன்றாக தெரிந்து வைத்திருக்கின்ற காங்கிரஸ் கட்சியினுடைய அமைப்பை நன்றாக தெரிந்து வைத்திருக்கின்ற மதிப்பிற்குரிய மாணிக்கம் தாகூர் அவர்களை இன்றைக்கு அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தமிழக காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவராக இன்றைக்கு தந்திருக்கிறது. ஆகவே இன்றைக்கு மேடையில் மதிப்பிற்குரிய தமிழக காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவராக சிறப்பாக செயல்பட்ட தமிழகம் முழுவதும் கிராம காங்கிரஸ் கமிட்டியை மிகவும் வலுவோடு செயல்படுத்திய மதிப்பிற்குரிய தலைவர் கு. செல்வ பெருந்தகை அவர்கள் இன்றைக்கு அவருக்கு புதிதாக பொறுப்பேற்றுள்ள மதிப்பிற்குரிய மாணிக்கம் தாகூர் அவர்களுக்கு இன்றைக்கு பதவியேற்பு அந்த நிகழ்ச்சியை நடத்தி வைத்தார்கள். அவர்களோடு இணைந்து மதிப்பிற்குரிய தமிழக காங்கிரஸ் கமிட்டியினுடைய பொறுப்பாளர் இன்றைக்கு நான் இங்கே நின்று கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால் 1967க்கு பிறகு 59 ஆண்டு காலமாக இங்கே இருக்கின்ற காங்கிரஸ் கட்சியினுடைய கடைநிலை தொண்டர்கள் என்ன விரும்பினார்களோ, ஒரு நாளாவது காங்கிரஸ் ஆட்சிக்கு வரும் கூட்டணியில் பங்கு வைத்துவிடும் அவர்கள் நினைத்தார்கள். அவர்களுடைய கண்ணீர் இன்றைக்கு அந்த கண்ணீருக்கு அடையாளமாகத்தான் இன்றைக்கு 67க்கு பிறகு 59 ஆண்டுக்கு பிறகு 2 பேர் அமைச்சராக ஆயிருக்கிறார்கள் என்று சொன்னால் இங்கே உட்கார்ந்திருக்கின்ற மதிப்பிற்குரிய கிரீஷ் சோடங்கர் அவர்கள். ஆகவே அவர்களும் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கின்றார்கள். அவர்களையும் தமிழக காங்கிரஸ் கமிட்டி சார்பாக வருபவர்க என வரவேற்றுக் கொண்டு, அதேபோல் இங்கே இந்த நிகழ்ச்சியில் வாழ்த்துரை வழங்குவதற்காக வருகை தந்திருக்கின்ற மதிப்பிற்குரிய அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியினுடைய உறுப்பினர் டாக்டர் செல்லகுமார் அவர்களையும், மதிப்பிற்குரிய தமிழ்நாடு அரசினுடைய உயர்கல்வித்துறையினுடைய அமைச்சர் மதிப்பிற்குரிய மாண்புமிகு விஸ்வநாதன் அவர்களையும், தமிழக காங்கிரஸ் கமிட்டியினுடைய முன்னாள் தலைவர் மதிப்பிற்குரிய கே.எஸ். அழகிரி அவர்களையும், தமிழக காங்கிரஸ் கமிட்டியினுடைய முன்னாள் மத்திய அமைச்சர், தமிழக காங்கிரஸ் கமிட்டியின் முன்னாள் தலைவர் மதிப்பிற்குரிய திருநாவுக்கரசர் அவர்களையும்,
தமிழக காங்கிரஸ் கமிட்டியினுடைய அனுபவமிக்க தலைவர் முன்னாள் தலைவர் கிருஷ்ணசாமி அவர்களையும், தமிழக காங்கிரஸ் கமிட்டியினுடைய முன்னாள் தலைவர் மதிப்பிற்குரிய KV தங்கபாலு அவர்களையும், மதிப்பிற்குரிய தமிழக காங்கிரஸ் கமிட்டியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் மதிப்பிற்குரிய பிரவீன் சக்கரவர்த்தி MP அவர்களையும், மதிப்பிற்குரிய MP ஜோதிமணி சகோதரி ஜோதிமணி அவர்களையும், மதிப்பிற்குரிய பாராளுமன்ற உறுப்பினர் MK விஷ்ணு பிரசாத் MP அவர்களையும், மதிப்பிற்குரிய பாராளுமன்ற உறுப்பினர் சசிகாந்த் செந்தில் அவர்களையும், மதிப்பிற்குரிய பாராளுமன்ற உறுப்பினர் செல்வி சுதா ராமகிருஷ்ணன் அவர்களையும், மதிப்பிற்குரிய பாராளுமன்ற உறுப்பினர் மதிப்பிற்குரிய கிறிஸ்டோபர் திலக் அவர்களையும், மதிப்பிற்குரிய சட்டமன்ற காங்கிரஸ் கட்சியினுடைய துணைத் தலைவர் சகோதரி தாரகை கட்பட் அவர்களையும், மதிப்பிற்குரிய சகோதரர் சட்டமன்ற உறுப்பினர் TT பிரவீன் அவர்களையும், மதிப்பிற்குரிய சட்டமன்ற உறுப்பினர் யூனுஸ் அவர்களையும், சட்டமன்ற காங்கிரஸ் கட்சியினுடைய முன்னாள் தலைவர் மதிப்பிற்குரிய KR ராமசாமி அவர்களையும், அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியினுடைய மீனவர் அணியினுடைய தலைவர் மதிப்பிற்குரிய ஆம்ஸ்ட்ராங் பெர்னாண்டோ அவர்களையும், அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியினுடைய செயலாளர்கள் மதிப்பிற்குரிய மயூரா S ஜெயக்குமார் அவர்களையும், அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியினுடைய செயலாளர் மதிப்பிற்குரிய VK அறிவழகன் அவர்களையும், அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியினுடைய செயலாளர் மதிப்பிற்குரிய கோபிநாத் பழனியப்பன் அவர்களையும், மதிப்பிற்குரிய மூத்த தலைவர் முன்னாள் MP JM அருண் ரஷீத் அவர்களையும், மதிப்பிற்குரிய முன்னாள் MP முன்னாள் தமிழ்நாடு சிறுபான்மை ஆணையனுடைய தலைவர் மதிப்பிற்குரிய பீட்டர் அல்போன்ஸ் அவர்களையும், அதேபோல் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், அதேபோல் எல்லா மாவட்டங்களிலிருந்தும் வருகின்றிருக்கின்ற மாவட்ட தலைவர்கள், வட்டார தலைவர்கள், நகர தலைவர்கள், பேரூராட்சி, ஊராட்சி மற்றும் கடைநிலையில் பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு காங்கிரஸ் கட்சியினுடைய நிர்வாகிகள், துணை அமைப்பினுடைய நிர்வாகிகள், தலைவர்கள், இன்னும் இங்கே பல்வேறு மூத்த தலைவர் காங்கிரஸ் கட்சி இன்றைக்கு ஆட்சியில் இல்லாத ஒரு காலம் இருந்து இன்றைக்கு கூட்டணியாக இருந்தாலும் இன்றைக்கு 67க்கு பிறகு 59 ஆண்டுக்கு பிறகு காங்கிரஸ் கட்சியினுடைய மூவர்ண கொடியை தூக்கி தோளில் ஏந்தி கொண்டிருக்கின்ற அத்தனை தொண்டர்களையும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சார்பாக வருக 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 என வரவேற்று நான் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.